Next, evaluate yourself. Second question, write a balanced equation for the dissociation of the following in water and identify the conjugate acid-base pairs. So first question, NH4 plus ion. ஸோ இப்போ NH4 ப்ளஸ் அயானை வாட்டரில் வந்து டிசோசியேட் பண்ணால் நமக்கு அமோனியா அண்ட் H3O ப்ளஸ் அயான் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ NH4 ப்ளஸ் அயான் வந்து என்ன பண்ணுது, அதோட புரோட்டானை வந்து வாட்டர் கிட்ட வந்து கொடுக்குது. ஸோ புரோட்டானை வந்து டொனேட் பண்ணுறதுனால NH4 ப்ளஸ் அயானை நம்ம புரோட்டான் டோனார், தட் இஸ் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இது வந்து பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதே ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல வந்து என்ன ஆகுது, H3O பிளஸ் அயான் வந்து என்ன பண்ணுது, அதோட புரோட்டான் வந்து அமோனியா கிட்ட கொடுக்குது. ஸோ H3O பிளஸ் ஹைட்ரோனியம் அயான் வந்து ஆசிட்னு சொல்றோம். ஸோ புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அமோனியா வந்து பேஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின், H2SO4. ஸோ H2SO4 வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ரோனியம் அயான் H3O பிளஸ் அயான் அண்ட் HSO4 அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. So here not H2SO4, that one is HSO4 minus. ஸோ H2SO4 புரோட்டானை டொனேட் H2O கிட்ட டொனேட் பண்ணுது. ஸோ அப்போ H2SO4 புரோட்டான் டொனேட் பண்றதுனால அது வந்து ஆசிட். ஸோ வாட்டர் வந்து புரோட்டான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அது வந்து பேஸ். ஸோ இதே வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல வந்து என்ன ஆகுது, H3O பிளஸ் வந்து புரோட்டானை வந்து HSO4 கிட்ட டொனேட் பண்ணுது. ஸோ அப்ப H3O பிளஸ்ங்கிறது வந்து ஆசிட், HSO4ங்கிறது பேஸ். So next வந்து CH3COOH. So that is acetic acid. So acetic acidல வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது ஸோ நமக்கு H3O பிளஸ் அயான் அண்ட் CH3COO மைனஸ் அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ CH3COOH வந்து ஸோ அதோட புரோட்டானை வாட்டர் கிட்ட கொடுக்குது. ஸோ புரோட்டானை டொனேட் பண்றதுனால அசிட்டிக் ஆசிட் வந்து ஆசிட், வாட்டர் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அது வந்து பேஸ். ஸோ இதே வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல ஸோ H3O பிளஸ் வந்து அதோட புரோட்டானை வந்து CH3COO மைனஸ் அயான் கிட்ட டொனேட் பண்ணுது. சோ H3O பிளஸ் அயான் வந்து ஆசிட், CH3COO மைனஸ் அயான் வந்து பேஸ். சோ அப்ப CH3COOHங்கிறது என்ன அயான் கொடுத்திருக்கும், CH3COO மைனஸ். சோ அப்ப இது வந்து ஆசிட் ஒன்னுனா இது வந்து பேஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம். லைக் தட் வாட்டர்ல இருந்தா நமக்கு H3O பிளஸ் அயான் ஃபார்ம் ஆயிருக்கும். சோ அப்ப இதை வந்து பேஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம ஆசிட் 2ன்னு எடுத்துக்கணும். சோ அப்ப CH3COOHும் CH3COOவும் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். லைக் தட் வாட்டரும் H3O பிளஸும் வந்து கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஸோ அப்ப நமக்கு வந்து CH3COOH, ஸோ அண்ட் CH3COO மைனஸ், ஸோ அண்ட் தென் வாட்டர் H3O பிளஸ். ஸோ ரெண்டு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் வந்து இருக்குது. So next வந்து Lewis concept. So an acid is a species that accepts an electron pair, while base is a species that donates an electron pair. So நம்ம Arrhenius concept, Laurie Bronsted conceptலயும் புரோட்டான் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். பட் லூயிஸ் கான்செப்ட்ல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பத்தி சொல்றாங்க. ஸோ ஆசிட்னா ஒரு எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்கிறது. லைக் தட் பேஸுங்கிறது வந்து என்னன்னா லூயிஸ் பேஸுங்கிறது எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணா அது வந்து லூயிஸ் பேஸ்ன்னு சொல்றோம். So Lewis acid is a positive ion or electron deficient molecule. So Lewis acidங்கிறது எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் அயானா இருக்கும், இல்லனா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலா இருக்கும். சோ இது லூயிஸ் பேஸ்னா வந்து எப்படி இருக்கும்னா ஆனையனா இருக்கும். ஆனையனா நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும், அதர்வைஸ் நியூட்ரல் மாலிகுலா இருக்கும். சோ வித் அட்லீஸ்ட் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். சோ இப்ப பேஸ்ங்கிறது லூயிஸ் பேஸ்னா எப்படி இருக்கும், அதுகிட்ட ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அது இருக்கும். சோ ஆசிட் பேஸ் லூயிஸ் ஆசிட்னா அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். So example வந்து BF3, that is boron trifluoride and ammonia. So இப்போ போரானோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 1s5, அட்டாமிக் நம்பர் 5, அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம் 1s2 2s2 2p1. ஸோ அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ 3 ஃப்ளூரின் வந்து இதோட அட்டாச் ஆகுது. ஸோ BF3 மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு மாலிகுல்னா அது வந்து ஆக்டேட் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்திருப்போம். ஆக்டேட் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது அந்த ஆட்டம் சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அப்ப எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்குது. ஸோ அப்ப BF3 மாலிகுல் என்ன பண்ணுது, இப்போ ஆக்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸா அமோனியா கிட்ட இருந்து வாங்கிக்குது.
பண்ணிக்குது. ஸோ அமோனியா கிட்ட ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து BF3 வாங்கிக்குது. ஸோ அப்ப அமோனியா வந்து எலக்ட்ரானை வந்து BF3 கிட்ட டொனேட் பண்றதுனால ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரான் பேர் டோனார் அப்படின்னு சொல்றோம். ஸோ BF3 அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால ஸோ இது வந்து அக்செப்டார், இல்லைன்னா எப்படி சொல்லுவோம், நம்ம எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்குது. ஸோ அதனால இது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இது டொனேட் பண்றதுனால இது வந்து லூயிஸ் பேஸ், இது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால ஸோ BF3 வந்து லூயிஸ் ஆசிட். ஸோ அப்ப நைட்ரஜன் வந்து அதோட எலக்ட்ரானை போரான் கிட்ட கொடுக்குது. ஸோ அப்ப இது போரானுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டுன்னு சொல்றோம். ஸோ போரான்ல வந்து எப்படி இருக்குன்னு சொன்னோம், வேக்கன்ட் p ஆர்பிட்டல். ஸோ 2p ஆர்பிட்டல்ல எப்படி இருக்குது, வேக்கண்டா இருக்குது. ஸோ அதனால அது என்ன பண்ணுது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அமோனியா கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் லூயிஸ் ஆசிட்ஸ் அண்ட் த லூயிஸ் பேசஸ். ஸோ லூயிஸ் ஆசிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் BF3 AlCl3 BeF2. ஸோ லூயிஸ் பேசஸ் வந்து எப்படி இருக்கும், அதுகிட்ட 1 or more லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அமோனியா. ஸோ அமோனியா கிட்ட ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அண்ட் தென் வாட்டர்ல வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ அண்ட் தென் ஆல்கஹால், ROHனா ஆல்கஹால். ஸோ இதுல வந்து ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அண்ட் தென் ஈத்தர்லயும் ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அண்ட் தென் அமீன், நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், ஆல் மெட்டல் அயான்ஸ். ஸோ Fe2+, Fe3+, Cr3+, Cu2+, இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து லூயிஸ் ஆசிட்ஸ். So all anions are the Lewis bases. So F minus, that is fluoride ion, Cl minus chloride ion, Cn minus cyanide ion, SCN thiocyanate and SO4 sulfate. ஸோ இது வந்து எக்ஸஸா எலக்ட்ரான் வந்து இருக்கும். இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், மெட்டல் அயான்ஸ் கிட்ட கொடுக்குது. ஸோ இப்போ இது எலக்ட்ரான் டொனேட் பண்றதுனால இது வந்து என்ன சொல்றோம், லூயிஸ் பேசஸ். So next third point, molecules that contain a polar double bond. So ஒரு polar double bond வந்து எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மாலிகுல் SO2 மாலிகுல் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 2 ஆட்டம் இருக்குது, சல்ஃபர் ஆக்சிஜன். ஸோ அப்ப இது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் இப்போ ரெண்டு ஆட்டம்க்கும். இப்போ சல்ஃபருக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கும் தேன் த ஆக்சிஜன். ஸோ அப்ப ஆக்சிஜன் வந்து மைனஸ் சார்ஜ்ல இருக்கும், சல்ஃபர் வந்து நம்ம என்ன சொல்வோம், பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். ஸோ அதாவது ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸை வந்து சல்ஃபரோட எலக்ட்ரான்ஸை அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ சல்ஃபர் வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறும், ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜா மாறும். ஸோ அப்போ இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் நடக்குது இல்லையா. ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், போலார் பாண்டுன்னு சொல்றோம். So molecules that contain carbon multiple bond. So இப்ப இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இங்க வந்து கார்பன் ரெண்டுமே கார்பனா இருக்கறனால ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால இது வந்து சார்ஜ் செப்பரேஷன் இருக்காது. ஸோ அப்ப இந்த டைப் ஆஃப் பாண்ட் வந்து என்ன சொல்றோம், லூயிஸ் பேசஸ். So next, the fourth point, molecules in which the central atom can expand its octet due to the availability of the empty d orbital. ஸோ எம்டி டி ஆர்பிட்டல் இருக்கிற அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன சொல்றாங்க, SiF4, ஸோ SF4 அண்ட் FeCl3. இது வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை வந்து மற்ற காம்பவுண்ட்ல இருந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இது வந்து லூயிஸ் ஆசிட்ஸ். ஸோ ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க, லூயிஸ் பேசஸ். கால்சியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து லூயிஸ் பேசஸ். So next point, carbonium ion. So carbonium ion பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், கார்போனியம் அயான். ஸோ கார்பன் வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்தா நம்ம என்ன சொல்றோம், கார்ப் ஆனையன். ஸோ இது வந்து எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும். ஸோ கார்போனியம் அயான் வந்து எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், identify the Lewis acids and the Lewis bases in the following reaction.
ஸோ குரோமியம் 3+ வந்து 6 வாட்டர் மாலிகுல்ஸ் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆனா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஸோ ஹெக்ஸா அக்வா குரோமியம் 3 அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்க? இந்த ஹைட்ரேஷன் ஆஃப் தி அயான். ஸோ இந்த அயான் வந்து ஹைட்ரேஷனை வாட்டருக்குள்ள டிசால்வ் பண்ணும்போது ஸோ ஈச் ஆஃப் 6 வாட்டர் மாலிகுல்ஸ் டொனேட்ஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு தி Cl. ஸோ வாட்டர் கூட டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த 6 வாட்டர் மாலிகுல் வந்து குரோமியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதோட எலக்ட்ரான்ஸை வந்து குரோமியம் கிட்ட டொனேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க டு ஃபார்ம் தி ஹைட்ரேட்டட் கேட்டையன். ஸோ ஒரு ஹைட்ரேட்டட் கேட்டையனா மாறுது. ஸோ அந்த காம்பவுண்ட் நேம் தான் நம்ம என்ன சொல்றாங்க? ஹெக்ஸா அக்வா குரோமியம் 3 அயான். ஏங்க ஹெக்ஸானா 6 வாட்டர் மாலிகுல் இருக்கறனால ஹெக்ஸா. வாட்டர் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா அக்வா. ஸோ குரோமியம் சொல்றோம். அண்ட் தென் குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 3. ஸோ இது அயானிக் ஸ்டேட்ல இருக்கறனால அயான்னு சொல்லி முடிக்கிறோம். So thus the Lewis acid is the Cr3+ and the Lewis base is the water molecule. So water molecule அதோட எலக்ட்ரான் வந்து குரோமியம் கிட்ட கொடுக்குது. ஸோ அப்போ வாட்டர் மாலிகுல் எலக்ட்ரான் கொடுக்கறதுனால ஸோ வாட்டர் வந்து லூயிஸ் பேஸ். ஸோ குரோமியம் வந்து எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதனால அது வந்து லூயிஸ் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃப். தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் calcium oxide plus carbon dioxide gives calcium carbonate. ஸோ இப்போ வந்து கால்சியம் கார்போனேட் வந்து லூயிஸ் நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன்ல பார்த்துருப்போம். எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸுமே வந்து என்னது? லூயிஸ் பேசஸ். ஸோ ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் தி லூயிஸ் பேசஸ். ஸோ அப்போ லூயிஸ் பேஸ்னா இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கிட்ட கொடுக்கும். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வந்து என்னது? லூயிஸ் ஆசிட். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ மாலிகுல் தட் கண்டைன் த போலார் டபுள் பாண்ட். ஸோ போலார் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து லூயிஸ் ஆசிட். ஸோ அப்ப CaO வந்து லூயிஸ் பேஸ், CO2 வந்து லூயிஸ் ஆசிட். செகண்ட் கொஸ்டின். CH3 OCH3 that is dimethyl ether react with AlCl3 gives this type of compound. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா CH3 OCH3 அதாவது வந்து என்னன்னா ஆக்சிஜன் கிட்ட இதுல வந்து பார்த்தோம்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து AlCl3 கிட்ட கொடுக்குது. ஸோ அப்போ இது எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால டைமெத்தில் ஈத்தரை வந்து நம்ம என்ன சொல்றோம்? லூயிஸ் பேஸ்ன்னு சொல்றோம். Al3 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றோம்? லூயிஸ் ஆசிட். Next, evaluate yourself. Fourth question. H3BO3 accepts hydroxide ion from water as shown below. So H3BO3 that is orthoboric acid water கூட dissolve பண்ணும்போது so நமக்கு வந்து borate ion வந்து form ஆகுது plus H+ வந்து form ஆகுது. So predict the nature of H3BO3 using the Lewis concept. Boric acid நம்ம otherwise வேற எப்படி நேம் சொல்றோம்னா hydrogen borate or the orthoboric acid. இது வந்து ஆர்த்தோபோரிக் ஆசிட் வந்து எப்படி இருக்குதுன்னா வீக் மோனோபேசிக் ஆசிடா வந்து இருக்குது. ஸோ இதை வந்து H3BO3 நம்ம எப்படி எழுதலாம்? BOH த்ரைஸ்னு எழுதலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணும்? ஒரு ஹைட்ராக்சில் அயானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ வாட்டர் மாலிகுல்ல இருந்து ஸோ ஒரு OH- அயானை வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. It does not dissociate to give the hydronium ion, rather forms the metaborate ion. இது வந்து dissociate ஆயிட்டு H3O+ அயானை கொடுக்கறதுக்கு பதிலா மெட்டாபோரேட் அயானை வந்து ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் BOH4- அயானை வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ இது வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுது? பார்ஷியலி டிசோசியேட். பார்ஷியலினா கம்மியா தான் டிசோசியேட் ஆகுது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? இது வந்து வீக் ஆசிட்னு சொல்றோம்.